சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். அரசாங்க அலுவலகத்திலிருந்து ஏதாவது தகவல் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான். தகவல் அறியும் உரிமை, அதாவது ஆர்டிஐன்னு சொல்ற இந்த சக்தி வாய்ந்த கருவியை எப்படி ரொம்ப சுலபமா பயன்படுத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள பல பேர் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து நமக்கு வேண்டிய ஒரு சின்ன தகவலை வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இதுதான் அந்த தீர்வு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இது வெறும் ஒரு சட்டம் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல நம்ம உரிமை என்ன, அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து அப்பீல் பண்ண வரைக்கும் என்ன செய்யணும், அடுத்து கமிஷன் விசாரணை எப்படி நடக்கும், கடைசியா ஒருவேளை அதிகாரிங்க தப்பு செஞ்சா அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இப்படி எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ புக்ல இருக்கிற ஒரு சட்டம் மட்டும் இல்ல. இது உங்களுக்கான, எனக்கான, நம்ம எல்லாருக்கான ஒரு தனிப்பட்ட உரிமை. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சட்டம் என்ன பண்ணுது, அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பவர் கொடுக்குது. இதனால அவங்க வெளிப்படையா இருக்கணும்னு நமக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு தகவலை எப்படி வாங்குறது, அப்ளிகேஷன் போடுறதுல இருந்து மேல்முறையீடு வரைக்கும் இருக்கிற முழு பாதையும் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாத்தீங்களா, மொத்தமே 3 ஸ்டெப் தான். அதனால குழப்பிக்கவே வேணாம். ரொம்ப தெளிவான வழிதான் இது. முதல் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து தகவல் கேக்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொது தகவல் அலுவலர், அதாவது PIO கிட்ட உங்க அப்ளிகேஷனை கொடுக்கணும். பொதுவா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ் வெப்சைட்லயும் இந்த PIOவோட டீடைல்ஸ் இருக்கும். செக்ஷன் 6(1) தான் நமக்கு இந்த உரிமையை கொடுக்குது. இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறக்கவே கூடாது. உங்க அப்ளிகேஷனோட இந்த 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை கண்டிப்பா ஒட்டணும். இந்த சின்ன விஷயம்தான் உங்க அப்ளிகேஷனா ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனா மாத்தும். 30. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? சட்டப்பிரிவு 7(1) படி நீங்க மனு கொடுத்த 30 நாளுக்குள்ள அந்த PIO உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது சும்மா ஒரு கைட்லைன் இல்ல, இது சட்டம். சரி, அந்த 30 நாள்ல பதிலே வரல, இல்ல வந்த பதில்ல சுத்தமா சம்பந்தமே இல்லாம ஏதோ சொல்லிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? கவலையே படாதீங்க, அதுக்கும் வழி இருக்கு. அதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற முதல் மேல்முறையீட்ட அதிகாரி, அதாவது FAA கிட்ட செக்ஷன் 19(1) படி நீங்க முதல் அப்பீல் பண்ணலாம். அப்பீல்லே நியாயம் கிடைக்கலையா? பிரச்சனை இல்ல. இப்போதான் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி மற்றும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப்க்கு வரும். மாநில தகவல் ஆணையத்துல செக்ஷன் 19(3) படி நீங்க 2வது மேல்முறையீடு செய்யலாம். இந்த விஷயத்துல இதுதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ உங்க கேஸ் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போயிடுச்சு. அங்க விசாரணை எப்படி நடக்கும்? வாங்க அதையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். விசாரணையில மொத்தம் 3 பேர் முக்கியமானவங்க. 1 நீங்க, அதாவது மனுதாரர், எதுக்கு இந்த தகவல் கேக்குறீங்கன்னு நீங்க தான் தெளிவா சொல்லணும். 2வது அந்த பொது தகவல் அலுவலர், அவர் எதுக்கு தகவல் தரல இல்ல ஏன் லேட் ஆச்சுன்னு விளக்கம் சொல்லணும். 3வதா ஆணையர், இவர்தான் 2 தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு ஃபைனல் ஆர்டர் போடுவார். கமிஷன் விசாரணையில உங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன தகவல் கேக்குறீங்கங்கறத ரொம்ப தெளிவா, அதே சமயம் நம்பிக்கையோட எடுத்து சொல்லணும். முடிஞ்சா நீங்க சொல்றத ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறது இன்னும் பெட்டர். நீங்க எவ்வளவு தெளிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பிருக்கு. சரி, நாம எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சும் கூட சில சமயம் அதிகாரிங்க அவங்க வேலைய சரியா செய்யாம போகலாம். அப்படி நடந்தா என்ன பண்றது? பயப்பட தேவையில்ல, அதுக்கும் இந்த சட்டத்துல வழி இருக்கு. என்னது, மாநில தகவல் ஆணையத்தோட ஆர்டர்லயே உங்களுக்கு திருப்தி இல்லையா? அப்போ என்ன பண்றது? உங்களுக்கான வழிகள் இதோட முடியல. பாருங்க, உங்க போராட்டம் இதோட முடியல. உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆர்டரை எதிர்த்து ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், இல்லனா நேரடியா ஹைகோர்ட்ல ரிட் மனு தாக்கல் செய்யலாம். அதாவது உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு கோர்ட்டுக்கு போகலாம். ஏன், ஒருவேளை கமிஷனரே தப்பா நடந்துகிட்டா அவரு மேல கூட அதிகார துஷ்பிரயோகம்னு புகார் கொடுக்கலாம். இதுதான் இந்த சட்டத்தோட உண்மையான பவர். ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தகவல்கிறது ஒரு பெரிய சக்தி. இப்போ அந்த சக்தி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு. அதை சரியா தைரியமா பயன்படுத்துங்க. இந்த விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன்.